SBI withdrawal request ஆப்ஷன் ஆரம்பம். இந்த தப்பு பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் 0 ஆகிரும். இதை மட்டும் பண்ணாம இருங்க, கண்டிப்பா உங்களுடைய அமௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 100% வந்து சேரும். வணக்கம் உண்மையான உறவுகளே. உண்மை உறவுகள் உறவுகளா நீங்க இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா கவனிங்க. நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச்சு. SBI இன்னைக்கு கொடுத்துருக்க அப்டேஷன் பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது லைஃப் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸும் பேன் கார்டு டீட்டெயில்ஸும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதில் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் தான் நீங்கள் எப்போ வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும். அது இல்லைன்னா உங்களுக்கு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் வராது. ஸோ அது 0 ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் உங்கள் கையில் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு ஷாக்கான நியூஸில் ஆமாம், ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதை தவற விட்டீங்கனாலும் உங்களுடைய அமௌண்ட் 0 ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. இதை இன்றைக்கி நான் ரிமைண்ட் பண்ணுறேன். இது கன்ஃபர்மேஷன் ஆகுதான்னு அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனில் பார்க்கலாம். 0 ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இதே மாதிரி அஃபிலியேட் வேலட் அமௌண்ட்டுக்கு யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்தாங்களோ அவங்க இன்னும் வரைக்கும் அந்த அமௌண்ட்டை ரிகவர் பண்ணவே முடியலை. ஏன்னா அது டெக்னிக்கல் ரிலேட்டடாக கன்ஃபார்ம் அதை ரிகவர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் கன்ஃபார்ம் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்காது. கிட்டத்தட்ட 8 மாதம் இந்த தருணத்துக்கு காத்திருந்தவங்க எல்லாருமே இதை நீங்கள் தவற விட்டீங்கன்னா, தவறாக செய்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்காது. ஸோ SBI வர வர ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகுறாங்க. ஏன்னா SBI ஸ்டாண்டர்டாக போக போகுது. ஸோ SBIயில் கொடுத்துருக்கிறது இப்போ பேன் கார்டு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு பேன் கார்டை வச்சு மட்டும்தான் 6 ஐடிக்கு பயன்படுத்த முடியும். ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சு மட்டும்தான் 6 ஐடிக்கு பயன்படுத்த முடியும். தெளிவாக இதில் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் 10 அக்கௌண்ட் இருக்கலாம். ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பேர் இருக்கோ பேன் கார்டு, அந்த பேன் கார்டை 6 ஐடிக்கு தான் பயன்படுத்த முடியும். ஸோ இங்கே கண்டிஷன் என்னென்னா SBIக்குள்ளே பேன் கார்டு யாரோட பெயரில் இருக்கோ அதே பெயரில் தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் யாரோட பெயரில் இருக்கோ அதே பெயரில் தான் பேன் கார்டு இருக்கணும். இதில் சின்ன சின்ன நேம் கரெக்ஷன்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், பாதி நேம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும், பாதி நேம் பேன் கார்டில் இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு அதில் மிஸ்டேக் இருக்கலாம், ஆனால் கரெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. இதுதான் SBIயோட மஸ்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இதில் குறிப்பிட்ட ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் எடுக்கிறதுல அதிகபட்சமாக எடுக்கிறாங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து அதிகபட்சமாக எடுக்கிறாங்கன்னா TDS அது அதிகமாக பிடிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் தனி வீடியோவாக போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போகிறது, SBI வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறாங்க. அஃபிலியேட் வேலட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட வேலை என்னவா இருக்குன்னா, வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நம்ம டச் பண்ண போகிறோம். அதில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு அஃபிலியேட் வேலட்டில் உள்ளது ஷோ ஆகும். ஸோ அதை நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். இதுதான் நமக்கு வேலையாக இருக்கும். ஆனால் இதில் நமக்கு பெரிய வேலை என்னென்னா, நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆப்ஷன் இருக்கும். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆப்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த ஆப்பை அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டெமோவாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வேறு ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கரெக்டாக ஆகுதான்னு வேறு எதுலையாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டை எடுத்து வீடியோவை பார்த்த பிறகு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்குற டைம் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆன் பண்ணிவிட்டு குரோமுக்கு போங்க, SBI போர்ட்டலுக்கு போங்க, உங்களுடைய வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கொடுங்க, உங்களுடைய வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. கிடையாது. நீங்கள் உள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். வியூ பேங்க் டீட்டெயில்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை கொடுங்க. இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு டீட்டெயில்ஸ், IFSC கோடு இது எல்லாம் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆனில் இருக்கவே வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுங்க. வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா. ஸோ இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்ம கையில் 100% ஒரு ஆதாரம் இருக்கணும்.
தவறுகள் தன் மேல் இருந்தாலும் சூழ்நிலை அடுத்தவர் மேல கண்டிப்பா காட்ட சொல்லும். ஸோ அதனால தான் இதற்கு ஒரு ஆதாரமா நம்ம எஸ்பிஓ கண்டிப்பா எந்த ஒரு இடத்துலயுமே ஆதாரம் முழுமையா இருந்ததுன்னா, அதற்கு ஒரு பதில் முழுமையா தான் கிடைக்கும். உங்ககிட்ட ஆதாரம் கிடையாது. அதோட ஆதாரம் மேல தேடும்போது அது முழுமையா கிடைக்குது. ஆனா உங்களால அத ஒத்துக்க முடியல. ஸோ அதனால தன் தவற தன் அறியணும். அது மட்டும் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே அறிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்பிஓக்குள்ள நமக்கு வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் ஹேப்பி நியூஸ். இந்த வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் நீங்க ரீஃபண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, கண்டிப்பா உங்களால அத முடியாது. உங்களோட ஐடி சஸ்பெண்ட்ல போயிரும். ஸோ சஸ்பெண்ட்ல போன பிறகு உங்களுக்கு ரீஃபண்ட் எப்படி கிடைக்கும்னு நீங்க கேட்குறீங்கன்னா, அத பத்தி நோட்டீஸ் போர்ட்ல இன்ஃபர்மேஷன் குடுப்பாங்க. இதற்கு முன்னால யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களோ, அவங்களுக்கு மெயில் போயிருக்கும். அக்ரீமெண்ட் லெட்டர் போயிருக்கும். அத படிச்சு பார்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு மறுபடியும் மெயில் அனுப்புனா தான், அவங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள்ல அந்த அமௌண்ட் போச்சு. ஒரு 2 பேட்ச் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த இதுல அப்படிதான் போச்சு. உங்களுக்கும் அதே மாரி இருக்கலாம். அது வரட்டும். வரும்போது நானும் ஒரு தெளிவா ஒரு வீடியோவா போடுறேன். ஸோ இதுதான் எஸ்பியோட இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் குடுக்க போறாங்க. அது குடுக்கும்போது எல்லாருமே வெயிட் பண்ணி நம்ம வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் குடுக்கலாம். நமக்கு சொல்லியிருக்காங்க, புரமோஷன் டீம், சேல்ஸ் டீமுக்கு வித்ட்ராவல் லேட்டா தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால சில நபர்கள்லாம் ஒரு மாதிரி கவலைகள்ல இருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான். ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது தன் மனநிலை மாறக்கூடாது. அத ஆராயணும். ஏன் இவ்வளவு திடீர்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதனுடைய காரணம் என்னன்னு உங்களுக்கு வெளிவரும். வெளிவரும்போது கண்டிப்பா உங்களுக்கும் அது 100% உண்மைன்னு தோணும். அதனால யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ, நீங்க வருத்தப்படாம அத பத்தி முடிவு எடுக்காதீங்க. நமக்கு எதிர்காலத்துல என்ன நடக்குன்னு தெரியாம தான் இந்த காலத்துல நகர்ந்து போறோம். முடிவெடுத்தா நம்ம இப்படி தான் நடக்கணும்ங்கிறதுல தெரியவே செய்யாது. ஸோ முடிவில்லா ஒரு வாழ்க்கையிலேயே நம்ம எதிர்பாராத ஒரு நிலை அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் எந்த ஒரு இடத்துலயுமே ஒண்ணு நமக்கு தெரியலன்னா, அத முடிவு எடுக்காம, இல்லையா நடக்கிறது நடக்கட்டும். அடுத்தது நமக்கு என்னங்கிறத பார்த்துட்டு போவோம். இது மட்டும் தான் உங்களுக்கு சொல்றது. இனிமே வர அப்டேஷன்லாம் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நான் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி உறவுகளே! அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.